Alpha Grace Age Church presents Living Word Jesus, ஜீவ வார்த்தை இயேசு. இந்த மாதம் நீ கஷ்டப்படுகிற 2 மாசத்துக்கு முன்னால ஆண்டவர் உனக்கு செஞ்சது ஏராளமான நன்மைகள் தானே. இன்றைக்கு சிலர் உனக்கு எதிரியாக இருக்கலாம். அன்னைக்கு கொஞ்சம் குழாவி எல்லாம் நீ இருந்தில்ல ஒரு காலத்துல, அதை நினைச்சு இன்றைக்கு யாருக்கு நன்றி செலுத்து? தேவனுக்கு நன்றி செலுத்து. ஆலயத்துக்கு வந்தா கூட வரும்போது யாருடைய நாமத்தை மகிமைப்படுத்திட்டு வாங்க. சர்ச்சுக்கு தானே போறோம்னு மெத்தனமா வராதீங்க. சாத்தான் எந்த வழியிலும் எங்கேயும் கிரியை செய்ய ரெடியா இருக்கிறா, ஆனா இயேசுவோ வல்லமுள்ளவராக இருக்கிறார். நீ நினைக்கிற மாதிரி செய்யற மாதிரி செஞ்சுக்கிட்டு உனக்கு பணத்தையோ காசையோ படகையோ நிரப்பவே மாட்டார். எழுதி வச்சுக்கிடுங்க. யாருடைய டைமிங்ல போய் ஃபிட் ஆகணும்? கை வைத்து ஒப்பு கொடுத்தா சொல்லுங்க, உம்முடைய டைமிங்ல நான் ஃபிட் ஆகணும். இன்று அதிசயமானவைகளை நாம் காணும்படி தேவன் செய்ய போகிறார். லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் 7 சம்பவம் 4ஆம் அதிகாரம் முதல் 11ஆம் அதிகாரம் வரையிலும் 7 இன்சிடென்ட்ல அதிசயமானவைகளை தேவன் அவர்களுக்கு காண்பித்தார். இன்றைக்கு கர்த்தர் நமக்கும் சொல்லுகிறார், அதிசயமானவைகளை நீங்கள் காண்பீர்கள். எடுத்து வாசிக்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம் சொல்லுகிறது, we have seen remarkable and marvelous things. இப்ப எல்லாரும் சேர்ந்து 26வது வசனத்தை சத்தமாய் வாசிக்க போகிறோம். அதனாலே எல்லாரும் ஆச்சரியப்பட்டு தேவனை மகிமைப்படுத்தினார்கள். தேவன் என்ன செய்தார்கள்? மகிமைப்படுத்தினார்கள். அவர்கள் பயம் நிறைந்தவர்களாகி அதிசயமான காரியங்களை இன்று கண்டோம். ஹல்லேலூயா. கவனிக்கும்படி கேட்கிறேன். அதிசயமானவர்களை பார்க்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் பிரின்சிபல் என்ன அப்படின்னா, இது இன்ட்ரோடக்ஷன். ஆச்சரியப்பட்டார்கள். they wondered. தேவன் செய்கிற காரியங்களை பார்த்து நாம் என்ன செய்யணும்? ஆச்சரியப்படணும். ஆண்டவர் செய்யறதெல்லாம் எப்படிப்பட்டது? ஆச்சரியமானவைகள். கையை வைத்து சொல்லுங்க, ஆண்டவர் செய்யறதுன்னு எப்படிப்பட்டதா இருக்கும்? ஆச்சரியமானவைகளை கர்த்தர் செய்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. ஆச்சரியமானவைகளை செய்கிறார். அதனால எல்லாரும் என்ன செய்தார்கள்? ஆச்சரியப்பட்டார்கள். உங்களுக்கு செஞ்ச அற்புதத்தை நினைச்சு ஆச்சரியப்படுறீங்களா? கை வைத்து எத்தனை பேர் எனக்கு செஞ்சது அற்புதத்தை நினைச்சா ஆச்சரியமா இருக்கு? வண்டியை நேராக கொண்டு இடிக்க வந்தவன் எப்படி இடிக்காம போனானோ தெரியல. அது எப்படி இருக்குது? இதெல்லாம் நினைச்சு பார்க்கணும். உட்காந்துட்டு எப்போ பார்த்தாலும் ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு கிடக்கூடாது. முதலாவது தேவன் செய்த காரியங்களை நினைத்து யூ ஸ்டார்ட் வண்டரிங் ஹவு த லார்ட் ஹாஸ் பீன் டூயிங் இன் யுவர் லைஃப். ரெண்டாவது, அப்படி பண்ணவன என்ன பண்ணணுமா? தேவனை மகிமைப்படுத்தினார்கள். என்ன செஞ்சாங்களா? யாரை மகிமைப்படுத்தணும்? ஒரு ஆமைன்னு சொல்லுங்க. நான் நல்ல வேலையா பிரேக் போட்டேன், அதனால ஒன்றாகலை, இப்படி சொல்லி உங்க வண்டியவே புகழ்ந்துட்டு இருக்கக்கூடாது. சிலர் சொல்லுவாங்க, நான் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஓட்டிட்டேன். நீ ஓட்டுறதெல்லாம் ரைட்டு தான், இடிச்சானா தொலைஞ்சது. ஆனால் யாரு தான் செய்கிறது? தேவன் தான் செய்கிறார். எத்தனை பேர் ஆச்சரியப்பட்டு தேவனை மகிமைப்படுத்துறவங்க மட்டும் கையை நல்லா வைத்து வேகமாக ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவரே, என் வாழ்க்கையில் செய்கிறதெல்லாம் எப்படி இருக்குது? ஆச்சரியமாக இருக்குது. அதை நாங்கள் நினைத்து உண்மை நாங்கள் என்ன செய்கிறோம்? மகிமைப்படுத்துகிறோம். அந்த 25ஆம் வசனத்திலையும் முந்தின வசனத்திலையும் பாருங்க, கடைசி வரியில் இருக்குது, தேவனை மகிமைப்படுத்தி. என்னப்படுத்தி? மகிமைப்படுத்தி. இந்த காலை கர்த்தர் சொல்கிறார், தேவனுக்கு அதிசயமானவைகளை செய்கிறது நீ காண வேண்டுமானால் நீ யாரை மகிமைப்படுத்த வேண்டும்? Don't be polemifying, don't be crying and babbling nonsense. வீணான காரியங்களை பேசி தேவனை வேதனைப்படுத்தாம அவர் செய்த நன்மைகளை நினைச்சு யாரை மகிமைப்படுத்தணும்? இன்னைக்கு உனக்கு இல்லாம இருக்குதானா? முந்தா நாள் உனக்கு இருந்துச்சு, அப்படிதானே? இந்த மாதம் நீ கஷ்டப்படுகிற 2 மாசத்துக்கு முன்னால
ஆண்டவர் உனக்கு செஞ்சது ஏராளமான நன்மைகள் தானே. இன்றைக்கு சிலர் உனக்கு எதிரியாக இருக்கலாம். அன்னைக்கு கொஞ்சி குழாவி எல்லாம் நீ இருந்தில்ல ஒரு காலத்துல, அதை நினைச்சு இன்றைக்கு யாருக்கு நன்றி செலுத்து? தேவனுக்கு நன்றி செலுத்து. எல்லாருக்கு பிரச்சனை வந்துருச்சுனாலும் அவங்க மூஞ்சம் பார்த்தாலே தெரியும். நீ என்ன செஞ்சாலும் செய்யாம இருந்தாலும் முகத்துல ஆண்டுடைய பிரசன்னம் இருக்கணும்னா யாரை நீ மகிமைப்படுத்தணும்? கொஞ்சம் எல்லாம் கை வைத்து ஆச்சரியப்பட்டு மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். ஆச்சரியப்பட்டாலே உங்க முகம் வித்தியாசமாயிடும். நீர் செஞ்சதெல்லாம் எவ்வளவு ஆச்சரியமா, ஆண்டவர் எவ்வளோ ஆச்சரியமா எங்களை நடத்தினார், எவ்வளோ ஆச்சரியமா எங்களை கொண்டு வந்தார், எவ்வளோ ஆச்சரியமா அந்த காரியத்தை நடப்பிச்சார். எல்லாம் கைவித்தி உமக்கு மகிமை, உமக்கே மகிமை, உமக்கே கனம். If you want to see greater things in your life, first you should wonder. தேவன் செய்தவர்களை நினைத்து என்ன செய்யணும்? ஆச்சரியப்படணும். ரெண்டாவது யாரை மகிமைப்படுத்தணும்? ஆமென் சொல்லுவோம். ஹல்லேலூயா. இந்த லூக்கா சுவிசேஷத்தில் இயேசு செய்த ஒவ்வொன்றையும் பார்த்து ஜனங்கள் என்ஜாய் பண்ணி அதை எல்லாத்தையும் பார்த்து ஆச்சரியப்பட்டான். ஆச்சரியப்படதோர் நிறுத்தல யாரை மகிமைப்படுத்தினாங்க? எத்தனை பேர் இந்த வசனத்துக்கு ஒப்பு கொடுக்குறவங்க மட்டும் முதல்ல கை வைத்து இந்த வசனத்துக்கு என்னை ஒப்பு கொடுத்து, உம்முடைய நாட்களில் நம்முடைய ஜனங்கள் செய்தது போல நாங்களும் செய்வதற்கு நீங்கள் எனதாரு கிருபைத்தார். பிரச்சனைகள் பார்ட் ஆஃப் லைஃப், சோதனைகளும் நம்முடைய பார்ட் ஆஃப் லைஃப், வேதனைகளும் நம்முடைய பார்ட் ஆஃப் லைஃப். ஒரு போதகர் கூட்டத்திற்கு நான் சென்றிருந்த போது ஒரு பாஸ்டர் என்கிட்ட பேசிகிட்டு இருந்தார். அவர் சொன்னார், என் மனைவி திடீர்னு பேரிச்சம்பளம் கேட்டால் வாங்கி கொடுக்க முடியல அப்படின்னார். நம்ம நினைக்கிறோம் நல்ல பணக்காரங்க மாதிரி தெரிஞ்சால் எல்லாமே இருக்கும் நம்ம நினைக்கிறோம். உன்னை இல்லாமல் ஆக்கிறதுக்கு யாரை மகிமைப்படுத்ததா? நான் அவர்கிட்ட இப்படி சொன்னேன், அந்த பேரிச்சம்பளம் சாப்பிட்டா உடம்புல என்ன வரும்? ரத்தம் வரும்ல. நீர் தலையில் கை வச்சு எண்ணெயை போட்டு ஏசு ரத்தம்னு சொல்லிவிட்டு அவங்க ஒய்ஃபுக்கு என்ன வந்துடும்? அப்புறம் காசு வந்தோடனே என்ன வாங்கி கொடுக்கணும்? கை தட்டுங்க. புரியுதா? இதுதான் நாம் செய்ய வேண்டியது. நம்ம உடனே என்ன பண்ணிவிடுவோம்? அவரை கேட்டு இதுக்கு முன்னால் என்னெல்லாம் வாங்கி கொடுத்துருங்க, எல்லாம் வாங்கிட்டு போவோம் பாஸ்டர் அப்படி. அதுக்கு முதல்ல என்ன சொல்லு? உங்களையும் சேர்த்து தான். இது வரைக்கும் தேவன் செஞ்சது கொஞ்சம் கை வைத்து வச்சுக்கிறேன். உள்ளே நம்ம என்ட்ராகிறதுக்கு முன்னால் உங்களை ப்ரிப்பேர் பண்ணிட்டு உள்ளே போன ஆண்டவரே, என் வாழ்க்கையில் இதுவரை செய்த காரியங்கள், கை நல்ல சுற்றி எண்ணி முடியாதவைகள், ஆச்சரியமானவைகள் எல்லாம் செஞ்சுருக்கிறீர் ஆண்டவரே. சிலதெல்லாம் உங்களுக்கு செஞ்சதை பார்த்து அநேகர் என்ன செஞ்சாங்க? பொறாமப்பட்டாங்கல்ல. அவன் குடும்பத்திலலாம் அப்படி நடக்கலை, ஆனால் உங்களுக்கு செஞ்சதை பார்த்து பொறாமப்பட்டாங்க. ஆனால் இன்றைக்கு ஒருவேளை திடீர்னு நம்ம வாழ்க்கையில் இப்படி வந்திருக்கலாம். அதற்காக ஒரு நாள் துவண்டு போகக்கூடாது, ஒரு நாள் சோர்ந்து போகக்கூடாது. நீ பட்னியாக கிடந்தாலும் பணமே இல்லைனாலும் டை கட்டிட்டு கோட் போட்டுட்டு இந்த மாதிரி என்ன மாதிரி இரு. பணம் இருக்கணும்னு அவசியம் இல்லை, சந்தோஷம் இருந்தால் எல்லாம் தானாக வரும். நல்ல கைவிதி. சந்தோஷத்தை தருது பணம் கிடையாது, இயேசு மட்டும்தான். புரிந்தா? கையை வைத்து கொஞ்சம் தோத்திரம் பண்ணும்படி கேட்கிறேன். இந்த கூட கர்த்தர் பேசிக்கிட்டு இருக்கிறார். யாரையோ கர்த்தர் கட்டி எழுப்ப விரும்புகிறார். நம்முடைய வாழ்க்கையில் போராட்டங்கள் ஒரு பகுதி. அதை கடந்துதான் நாம் என்ன செய்யணும்? நாம் போக வேண்டும், கடந்துதான் செல்ல வேண்டும். உங்களை வேகமாக உள்ளே கொண்டு செல்லும்படி விரும்புகிறேன். முதல் ஆச்சரியம், the first wonder in the Gospel of Luke, chapter 4 verse 36. லூக்கா எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம். அங்கே வாசித்தால் எல்லாரும் ஆச்சரியப்பட்டு, 3 தடவை சொல்லுங்க சத்தமா. எல்லாரும் ஆச்சரியப்பட்டு. மறுபடியும் சொல்லுங்க, எல்லாரும் ஆச்சரியப்பட்டு. ராமன் சொல்லுவான் ஹல்லேலூயா. என்ன ஆச்சரியப்பட்டாங்கன்னா, லாங் டைம் டெவில், நீண்ட நாள் பிசாசு பிடித்திருந்த ஒரு மனுஷன் அங்கே இருக்கிறான். அந்த ஆவி, அசுத்தாவி பிடிச்ச மனுஷன். இந்த பகுதியில் 2 இடத்துல தேவன் அசுத்தாவியை விரட்டுறார். இந்த பகுதியில் ஜெபாலயத்தில் ஒரு அசுத்தாவி பிடித்த மனிதன் இருக்கிறான். இன்னொரு இடத்துல நம்ம வாசித்தோம்னா, ஆண்டவர் இயேசு இறங்கி போகிற நேரத்தில் வாசிங்க 8ஆம் அதிகாரம், அங்கேயும் ஒரு பிசாசு பிடித்த மனிதன் இருக்கிறான். அங்கே 27ஆம் வசனத்தில் அவர்கள் கரையில் இறங்கின பொழுது நெடுநாளாய் பிசாசுகள் பிடித்த, நான் வேகமா போக விரும்புறேன்.
சர்ச்சிலையும் பிசாசு பிடிச்சவன் இருக்கான், வெளியில் இறங்கி போனாலும் அங்கேயும் யார் தான் இருக்கான். ஆனால் எல்லாரையும் யாரு சுகமாக்க முடியும்? கையெல்லாம் வைத்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. ஹல்லேலூயா. சரி, ஏன் இவங்க ஆச்சரியப்பட்டாங்க? இது வரைக்கும் யாரும் ஒரே வார்த்தை சொல்லி பிசாசு நீ வெளியே போன்னு சொல்லி வெளியே அந்த பிசாசு போனதை என்ன செய்யல, அவங்க யாரும் பார்த்ததில்லை. ஏன் அப்படின்னா, அந்த யூதர்கள் கூட பிசாசு பிடிச்சிட்டு அந்த தர்கான்ற மாதிரி இடத்துல ஒன்று உட்கார வச்சுட்டு கொலை எடுத்து அடிப்பான், தலையில தண்ணி ஊற்றுவான், அந்த ரொம்ப நேரம் போட்டு அடிச்சு கிடிச்சு ஏதாவது பண்ணி உருட்டி எடுத்து எல்லாம் பண்ணி அப்படி பண்ணி 24 மணி நேரம் வச்சிருப்பான். எல்லாம் பண்ண பிற்பாடு தான் அது போச்சா வந்துச்சான்னு தெரியாது. ஆனால் இயேசுவுக்கு கொலையும் தேவையில்லை, தனியும் தேவையில்லை, எதுவுமே தேவையில்லை, பல மணி நேரம் தேவையில்லை, ஒரே செகண்ட். புரிந்தால் இது ஆச்சரியமா இருக்கா இல்லையா உங்களுக்கு? இப்ப கை தட்டுங்க. இதனால தான் அவங்க பார்த்து ஆச்சரியப்பட்டாங்க. இது வரைக்கும் இயேசு வர்ற வரைக்கும் பாருங்க, until Jesus comes, see they also have been driving the devil, but they had a different method to drive the devil. But when Jesus came with an authority, அதிகாரத்தோடு அசுத்தாவி என்ன செய்தாரு? போன்னு விரட்டினார். இதை பார்த்த உடனே எல்லாருக்கும் என்ன செஞ்சிச்சு? ஆச்சரியமாகிவிட்டது. ஹல்லேலூயா. எல்லாம் கை வைத்தி சொல்லுங்க. பிசாசு ஒரே வார்த்தையில் புறப்பட்டு போகும்ல. நம்மளையும் பார்த்து ஒரு வார்த்தை ஆண்டவர் சொன்ன போது, எந்த வியாதி நீங்க, எந்த சாபமோ நீங்க, ஆண்டோடைய வார்த்தை என்ன உள்ளது? வல்லமை. அந்த முதல் அசுத்தாவி இந்த அது ஜெப வீட்டில் இருந்த அசுத்தாவி. இப்போ ஜெப வீட்டில் கூட என்ன இருக்கும்? அசுத்தாவி பெற்றவங்க இருப்பாங்க. இன்னைக்கு விசுவாசிகளுக்கு கூட உள்ள அசுத்தாவிகள் இருக்கும். இந்த மாதிரி ஆவியை கண்டா யாருடைய நாமத்தில் விரட்டுங்க. இந்த மாதிரி பிசாசுகள் விசுவாசிகளுக்குள்ள இருக்கு, ஜெப ஆலயத்தில் இருக்கு. இன்னைக்கு கை வைத்து அதை ஓட்டுங்க பார்க்கலாம். நீங்களே ஆண்டவர் இயேசு நாமத்தினால எங்கள் ஆலயத்தில், எங்கள் குடும்பங்களில், இப்போ பாஸ்டர் சொன்ன மாதிரி இந்த வகையான பிசாசுகள் எங்கள் குடும்பங்கள், எங்கள் சமாதானத்தை கெடுத்துட்டு கிடந்தா ஆண்டவர் இதெல்லாம் அழிஞ்சு போட்டோம், வீட்டை விட்டு வெளியே போட்டோம். சொல்லுங்க சீக்கிரம். இயேசுவின் நாமத்தில். ஜெப வீட்டிலேயும் அசுத்தாவி இருந்தது ஆண்டவரே. இது ஜெப வீட்டில். இந்த லூக்கா 8ஆம் அதிகாரத்தில் ஊர் பிசாஸ். இது என்ன பிசாஸ்? இது அந்த ஊர்ல போய் இறங்கின உடனே ஊர் பிசாஸ். என்னையா அது? ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு பிசாசுகள். அப்போ அதனால தான் ஆண்டவரை நாம் எப்பொழுதும் யாருடைய ரத்தத்தை மகிமைப்படுத்திட்டே இருக்கணும். எல்லா கை நல்லா வைத்து எப்பொழுது இயேசு ரத்தத்தை மகிமைப்படுத்திட்டே இருக்கணும். அவருடைய நாமத்தை சொல்லிக்கிட்டே இருக்கணும். பஸ்ஸில் புறப்பட்டு போகும்போது அவருடைய நாமத்தை சொல்லிக்கிட்டே இருக்கணும். காரில் போகும்போது அவருடைய நாமத்தை சொல்லிக்கிட்டே இருக்கணும். புதிய ஊர்களுக்கு போகும்போது அவருடைய நாமத்தை சொல்லிக்கிட்டே இருக்கணும். ஷாப்பிங் போகும்போது அவருடைய நாமத்தை சொல்லிக்கிட்டே இருக்கணும். ஹல்லேலூயா. pronounce the name of Jesus. ஆலயத்துக்கு வந்தா கூட வரும்போது யாருடைய நாமத்தை மகிமைப்படுத்திட்டு வாங்க. சர்ச்சுக்கு தானே போறோன்னு மெத்தனமா வராதிங்க. சாத்தான் எந்த வழியிலும் எங்கேயும் கிரியை செய்ய ரெடியா இருக்கிறா. ஆனா இயேசுவோ வல்லமுள்ளவராக இருக்கிறார். எல்லா கையை வைத்து என் கூட சொல்லும்படி கேட்கிறேன். நான் ஜெபத்திற்கு வந்தாலும் சொல்லுங்க, ஆலயத்துக்கு வந்தாலும், வேலைக்கு நான் போனாலும், எங்க குடும்பத்தில் நான் இருந்தாலும், தொழில் செய்யும் போதும், வேலை செய்யும் போதும், படிக்கும் போதும், இப்ப கரங்களை தட்டி சொல்லுங்க, வாழ்க்கையில கிரியை செய்கிற விரும்புகிற சொல்லுங்க, சாத்தானுடைய திட்டங்கள் இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் இரத்தத்தினாலே அழிந்து போவதாக. ஹல்லேலூயா. நல்லா ஜெபிக்கிறவங்க வீட்டில் நீங்கள் இருக்கும்போது, அந்த மாதிரி ஆட்கள் வரும்போது நீங்கள் ஜெபம் பண்ணி அந்த பிசாசு எல்லாம் அழிஞ்சு போயிட்டே இருக்கும். கோபத்தை உண்டாக்கிடுவான், இரிட்டேட் பண்ணிவிடுவான், சண்டை போட்டுருவான், கப்பத்துக்கு போட்டு உடைச்சிடுவான். இந்த மாதிரி சாத்தா காரியங்களை செஞ்சுக்கிட்டே இருப்பான். இன்றைக்கும் இயேசு அற்புதம் செய்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால் தினந்தோறும் உங்கள் வீட்டில் ஜெபம் பண்ணணும். என் குடும்பத்தில் பிசாசி நாவிகள் என்ன செய்யக்கூடாது? கிரியை செய்யக்கூடாது. அசுத்தாவிகள் கிரியை செய்யக்கூடாது. ஆண்டவரே, எங்கள் வீட்டில் யாருடைய பிரசன்னம் இருக்கணும்? தேவனுடைய பிரசன்னம். ஹல்லேலூயா. வெளியே நீங்கள் போயிட்டு வருவீங்க, பல விக்கிரக வல்லமைகளை தாண்டி வருவீங்க, பல விக்கிரக அந்தகாரங்களை தாண்டி வருவீங்க. இது உன் சரீரத்தை இம்பேக்ட் பண்ணும், உன் ஸ்டமக்கை இம்பேக்ட் பண்ணும், உன் மைண்டை இம்பேக்ட் பண்ணும். அதனால யாருடைய நாமத்தை சொல்லிக்கிட்டு இருக்கணும்? ஒரு ஆமைன்னு சொல்லுங்க. ஒரு நாள் வெளியே போயிட்டு சுற்றிட்டு வந்துட்டாலே எது அழுக்காயிடுது? அப்போ அப்படின்னா உலகம் அந்த எல்லா வெளியே அட்மாஸ்பியரில் என்ன இருக்குது? அந்த அழுக்கு, அசுத்தம் இருக்குது, அசுத்தம் இருக்குது. இந்த கேம்பஸ்குள்ளே நுழையும் போது நல்ல ஸ்மெல் கிடைச்சது அவங்களுக்கு. இதை உண்டாக்குறதுக்கு இங்கே பாடுபடுறாங்க.
ஏன்னா உலகம் முழுதும் நாத்தம் தான் இருக்குது, உன் உடம்புலையும் நாத்தம் தான். அப்போ சிலர் 3 தடவை குளிக்கிறாங்க, சிலர் 3 நாளைக்கு ஒரு தடவை குளிக்கிறாங்க, எப்படியோ. ஆனா நம்ம வாழ்க்கையில பிசாசை விரட்டணும் எப்படியாவது. உங்க உடம்பு நாத்தம் முடிச்சு கிடக்காம இயேசு ரத்தத்தினால வாசனையா மாற்றணும். அதுக்கு வெறும் சென்ட் மட்டும் இல்லை, ஆவியில இயேசுவின் வல்லமை இறங்கி வரணும். எல்லாம் கைவிதி சீக்கிரம் நல்ல தோத்திரம் பண்ணி விடுதலை எடுங்க பார்க்கலாம். அவங்கவுங்க சரத்தில் விடுதலை எடுங்க. இப்போவே ஜெபிக்க முடியாமல் இருக்கிற தடை, நைட்டு தூங்க முடியாமல் இருக்கிற தடை, யார் மேலேயாவது கோபம் வருது அந்த தடை, சொல்ல ஜோமனுங்க ஸ்தோத்திர ஆண்டவரே. எப்போ பார்த்தாலும் பிள்ளைகள் மேலே எரிச்சல் வருது, யாரு கூடயாவது சண்டை போடலாமான்னு ஆசை வருது. இந்த அசுத்த ஆவிகளெல்லாம் இயேசுவே எல்லாரும் ஆச்சரியப்பட்டார்கள். எல்லாரும் என்ன செஞ்சாங்களா? இப்ப வாசிங்க லூக் 4:36 வாசித்தீங்கன்னா the first wonder, முதல் ஆச்சரியமே என்ன அப்படின்னா பிசாசை ஓட்டினவன். இப்ப வாசிங்க 36 எல்லாரும் ஆச்சரியப்பட்டு. அப்ப தொடர்ந்து வாசிங்க. இது என்ன வார்த்தையோ? அதிகாரத்தோடும் வல்லமையோடும் அசுத்த ஆவிகளுக்கும் கட்டளை இடுகிறார், அது புறப்பட்டு போகிறதே. ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. விசுவாசிகளுக்கு சொல்றேன், உங்க வீட்டுல அசுத்த ஆவிகளை விரட்டிட்டே இருக்கணும். ஏசு ரத்தத்தால ஜபத்தால பிள்ளைகள் பள்ளிக்கூடம் போயிட்டு அங்க போயிட்டு அங்க போயிட்டு வருவாங்க. யார் யாரு கூட கூட்டிட்டு இருப்பான், அவங்க எங்க போயிட்டு வந்தாங்க எல்லாம் நமக்கு தெரியாது. நீ அசுத்தாவிகளை உள்ள நுழையாம பிள்ளைகள் மேல் இயேசு ரத்தத்தை தெளிச்சு, புருஷன் மேல இயேசு ரத்தத்தை தெளிச்சு, மனைவி மேல இயேசு ரத்தத்தை தெளிச்சு விளங்குதுன்னு நினைக்கிற எத்தனை பேருக்கு விளங்குது? ஹல்லேலூயா. ஏன் அவன் முகரோம் அப்படி அசிங்கமா போகுது? ஏன் அவன் வாழ்க்கையில் இந்த பிரச்சனை? ஏன் அவன் பணத்தை திருடிட்டு போறான்? ஏன் அவன் சத்தை எடுத்துக்கிட்டு போறான்? திடீர்னு நடக்காது. ஏற்கனவே சத்துரு அங்க உள்ள கிடப்பான். பெருச்சாளி, இந்த தேளு, இந்த ரெப்டைல்ஸ் எல்லாம் வந்து இருக்கிறது வெளியவே தெரியாது. கப்பன் சாஸ்திரம் தான் பீரோல இருக்கும், ஆனா இதெல்லாம் உள்ள கிடக்கும். பிசாஸ் இதெல்லாம் அப்பப்போ நீ விரட்டிக்கிட்டே இருந்தாதான், கிளீன் பண்ணிக்கிட்டே இருந்தாதான் யாருடைய வல்லமை விளங்கும். கொஞ்சம் கையை அசைச்சு வாயை திறந்து சீக்கிரம் இந்த மாதத்தில் ஆண்டவரே எங்களுக்கு குடும்பத்தில் இந்த ரெப்டைல்ஸ் உள்ள கடந்து குடும்பங்களை கெடுக்கிற அசுத்தாவி, தரித்திரத்தை உண்டாக்குற ஆவிகள், வாயை திறந்து மேல ஆண்கள் பேசுங்க. ஆண்டவரே அன்றைக்கு நீர் அசுத்தாவிகளுக்கு அதிகாரமாய் சொல்லும் போது எல்லாரும் ஆச்சரியப்பட்டாங்க. ஆண்டவரே நாங்க உம்முடைய ஆவியினால நிரப்பப்பட்டிருக்கணும். அதனால நம்ம பாட்டு பாடினால உம்மாவி ஊற்றப்பட்டால். யாருடைய ஆவி ஊற்றப்படணும்? ஆமா, நீ தண்ணி எடுத்து தலையில ஊத்தாம தண்ணி மேல விழாது இல்ல. அது போலதான் ஆண்டுடைய ஆவியை ஊற்றிக்கிடணும். அவருடைய ஆவியில் என்ன செய்யப்படணும்? நிரப்பப்படணும். The first wonder, they saw that Jesus was driving the devils. The wonder of deliverance from the demons. பிசாசின் பிடியிலிருந்து விடுதலை ஆக்குகிறது கண்டு எல்லாரும் என்ன செய்தாங்க? ஆமா. அதனால 4:36 ஜெபாலயத்துல பிசாசு, லூக்கா 8:27 ஊர்ல உள்ள பிசாசு, நெடுநாளாய் பிசாசு பிடிச்சிருந்தாங்க இல்ல. சிலர் 4 வாரம் சர்ச்சுக்கு வராம இருந்துட்டு எங்கன்னா ஊருக்கு போயிட்டு வந்துட்டாங்கன்னா அவங்க பாருங்க, அவங்க என்ன ஏற்பாடுல வருவாங்கன்னு தெரியாது. எங்கெங்க போயிட்டு என்னென்னத்தை அள்ளி கட்டிட்டு வருவாங்களோ தெரியாது. அதனாலதான் கவனமா இருந்து நம்மளை என்ன செஞ்சுக்கிட்டே இருக்கணும்? பாதுகாத்துட்டே இருக்கணும். விளங்குதுன்னு நினைக்கிறேன். கர்த்தர் யாரு கூட பேசிட்டு இருக்கிறார், உன்னை பாதுகாத்துக்கோ. வீணாக என்ன செஞ்சிடாத, சாத்தான்ட்ட மாட்டிக்கிடாத, பிள்ளைய சாத்தான்ட்ட விட்டுறாத, வியாதியை வாங்கி கட்டிக்கிடாத. காலில் சின்னதாக தானே கட்டி வந்துருச்சு, அது மேலே மண்டை வரைக்கும் போயிடும். மேலே கவனமா இருந்து சாத்தான உடனே அதை நிறுத்து, பிசாசை நிறுத்து, வியாதியை நிறுத்து. வீட்டில் சும்மா போய் இருக்கும் போது சும்மா தான் அந்த வீடு அப்படி இருக்குது, சும்மா தான் சத்தம் கேட்குது, சும்மா தான் அப்படின்னு இல்லாமல் உடனே ஆக்ஷன் எடுத்து அந்த வீட்டில் யாருடைய வல்லமை கொண்டு வரணும். ஒரு தொழிலில் வியாபாரமே நடக்கல, ஆள் எவனும் வரல, உடனே எண்ணெய் எடுத்து தெளிச்சு உடனே இம்மிடியேட்டா பிசாசை வரட்டு, யாருடைய பிரசனத்தை கொண்டு வரணும். புரிந்தால் கையனால வைத்து எல்லாம் எடுங்க. ஆண்டவரே என்று காலை அன்றைக்கு நீர் உம்முடைய வார்த்தையை பேசின பொழுது இந்த வசனம் அழகா இருக்குது. அவங்க சொல்றாங்க எல்லாரும் ஆச்சரியப்படி. மறுபடியும் வாசிக்கும் 36 எல்லாரும் ஆச்சரியப்பட்டு. இது என்ன வார்த்தை? அதிகாரத்தோடும் வல்லமையோடும் அசுத்த ஆவிகளுக்கும் கட்டளையிடுகிறார், அவைகள் புறப்பட்டு போகிறது என்று ஒருவரோடொருவர். உடனே 37ஆம் வசனம், அவருடைய கீர்த்தி சுற்றிலும் இருந்த நாடுகளில் உள்ள. பிசாசு போயிட்டாலே நம்ம குடும்பம் நல்ல கீர்த்தி உள்ள குடும்பமா மாறும். கீர்த்தினா ஃபேம்.
நம்ம பிள்ளைங்கெல்லாம் என்ன படித்தோம் மரமண்டையாக இருக்க காரணம்னா அந்த பிசாசி நாவி போனாலே உன் பிள்ளைக்கு நல்ல கீர்த்தி ஃபேம் வந்துடும். முதல்ல மேலே இருக்கிற பிசாசை விரட்டு, கை வச்சு ஜெபம் பண்ணிக்கிட்டே இரு. உங்கள் தலைமையில கை வச்சு ஜெபம் பண்ணுங்க. இயேசு இருந்த காலமெல்லாம் நடந்து அசுத்தாவிகளை விரட்டினார் இல்ல? அப்போ அந்த 4 அதிகாரத்தில் இயேசு முதல்ல இந்த ஆலயத்துக்கு வந்த உடனே அவர்கிட்ட ஒரு இது கொடுத்தாங்க, பைபிள் கொடுத்தாங்க. ஏசாயா வாசிங்க 17:18 4:17-18. அப்பொழுது ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் அவரிடத்தில் கொடுக்கப்பட்டது. அந்த புஸ்தகத்தை விரித்த போது கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் ஆண்டவர் என்ன செய்யற என் மேல என்னெல்லாம் செய்யணும்? தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார். இருதயம் நறுமுண்டவர்களை குணமாக்க கூட சேர்ந்து வாசிட்டே வாங்க. சரிப்பட்டவர்களுக்கு விடுதலையையும் குருடருக்கு பார்வையையும் இதுக்குதான் ஆவியானவர் இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. இத்தனை குடும்பத்தில் விடுதலை வேணும். கரங்களை தட்டி ஆர்ப்பரி. வாயை திறந்து இயேசுவே சொல்லு. வாயை திறந்து. இதுவரைக்கும் ஒரு பாட்டு கூட பாடாம இருந்தீங்கன்னா, ஒரு வார்த்தை கூட சொல்லாம இருந்தா சொல்லு. ஆண்டவரே என் குடும்பத்தில் கட்டுகளிலிருந்து விடுதலை, இயேசுவின் ரத்தத்தால் விடுதலை வேணும். எங்கள் குடும்பத்தில் யாருடைய பிரசனத்தை உணரணும்? இயேசுவின் பிரசனத்தை உணர வேண்டும். இரண்டாவது வண்டர், இரண்டாவது ஆச்சரியம் என்ன? லுக்கா 5:9 எடுத்துக்கிட்டீங்கன்னா 5:9 அங்க வாசிக்கிறோம். அவர் திரளான மீன்களை பிடித்தது நிமித்தம் அவனுக்கும் அவனோட கூட இருந்த யாவருக்கும் பிரமிப்புண்டான ஆச்சரியம். இதைத்தான் ஆண்டவர் சொன்னார். அங்க சொன்னாங்க ஆச்சரியமானவைகளை கண்டோம். எல்லாம் சத்தமா சொல்லுங்க. என்ன கண்டோம்? இப்ப பார்த்தாலும் பிரச்சனையை பார்த்தோம், வியாதியை பார்த்தோம் சொல்லிக்கிட்டு இருக்காம என்ன சொல்ல ஆரம்பிக்க போறீங்க? எல்லாரும் சத்தமா சொல்லுங்க. சொல்றத ஆச்சரியமானவைகளை காணப்போகிறோம். சொல்லுங்க. ஆச்சரியமானவைகளை கண்டோம். அவங்க கண்டோம்னு சொன்னதுனால எதை தான் பார்த்துக்கிட்டே இருக்காங்க? ஆச்சரியமா தான் பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஆச்சரியமான காரியங்களே பார்த்துட்டு இருக்கிறாங்க. they are seeing wonders. ஆச்சரியமானவைகளையே அவங்க பார்க்கறாங்க. இங்க பாத்தீங்கன்னா இப்ப வாஸ்தவம்ல 5:9 அவங்க சொல்றாங்க யாவருக்கு என்ன உண்டானது? பிரமிப்பு உண்டானபடினால் அவன் இப்படி சொன்னான். they were wondered. என்ன அங்க ஒண்டர் அப்படின்னா ஒண்டர் ஆஃப் ப்ரொவிஷன் ஆஃப் அவர் நீட்ஸ். தேவன் நம்முடைய தேவைகளை சந்திப்பது ஆச்சரியமானது. கை வைத்து சத்தமா சொல்லுங்க. தேவன் நம்முடைய தேவைகளை, தேவை உள்ளவங்களாம் கொஞ்சம் கவனிங்க. பிரச்சனை உள்ளவங்க, பண கஷ்டம் உள்ளவங்கலாம் ஆண்டவருடைய பிரின்சிபிள் என்ன அப்படின்றத பைபிள்ல இருந்து கவனிக்கணும். வாட் இஸ் a principle of God? இப்ப இந்த வேத பகுதியில் 5ஆம் அதிகாரத்தில் என்ன அப்படின்னா அந்த முதல் வசனத்தில் இருக்குது. அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா வலையெல்லாம் வச்சுட்டு 2ஆம் வசனம் 5:2 கடற்கரையில் 2 படகுகளை கண்டார். மீன் பிடிக்கிறவர்கள் அவைகளை விட்டு இறங்கி வலைகளை அலைசி கொண்டு வலைகளை என்ன செஞ்சிட்டு இருக்கிறாங்க? ஆமா, இந்த ஃபிஷர்மேனுக்கு மீன் கிடைச்சாலும் கிடைக்காட்டியும் அவங்க சந்தோஷமா இருப்பாங்க. they will manage. அவங்க ஏதாவது பண்ணிக்கிடுவாங்க. கிடைச்சா அவங்க இதுவாக இருப்பாங்க. ஆனா அந்த கிடைக்கல அவங்களுக்கு மீன் பிடிக்கிறவங்க எப்பதான் போய் மீன் பிடிப்பாங்க நமக்கு தெரியுமா? ராத்திரி தானே செய்வாங்க. மீன் பிடிப்பாங்க. ராம் முழுவதும் போய் மீன் பிடிப்பான். இந்த பீட்டர் அவருடைய டிசைபிள் அவங்க கூட இருந்தவங்களாம் போய் மீன் பிடிக்க போய் மீன் அவங்களுக்கு ஒன்றுமே கிடைக்கவில்லை. கவனிங்க. ஏன் பிரமிப்பு உண்டானது? ஏன் ஆச்சரியப்பட்டாங்க? இந்த இடத்துல பொருளாதாரம், பணம், காரியம், இந்த விஷயத்துல ஆண்டவர் எப்படி அற்புதம் செய்கிறார் அப்படின்றத நாம் பார்க்கணும். சும்மாலாம் உடனே காசு உடனே வந்துடாது, பணம் வந்துடாது. அதுக்கெல்லாம் தேவன் நமக்கு வழி சில காரியங்களை வைத்திருக்கிறார். நல்லா இந்த வசனத்தை நீங்க பாத்தீங்கன்னா அந்த வசனத்தை சொல்றேன். 5:2 சீசர்கள் இறங்கினார்கள் இருக்கா? சீசர்கள் படகு விட்டு என்ன செஞ்சிட்டாங்க? அவைகளை விட்டு இறங்கினாங்க. 3ஆம் வசனத்துல இயேசு ஏறினார். 3ஆம் வசனத்துல யார் ஏறினார்? அந்த படகுகளில் ஒன்று. நான் வேகமா போறேன், சில பாயிண்ட்ஸ் மட்டும் ஹைலைட் பண்ணிட்டு எல்லாம் சத்தமா சொல்லுங்க. 2ஆம் வசனத்துல அவங்க படகு விட்டு இறங்கிட்டாங்க. 3ஆம் வசனத்துல யார் ஏறினா? நமக்கு முடியாதுன்ற நேரத்துல யாரு உள்ள வருவா? கையை வைத்து உடனே யாரை அனுமதிக்கணும்? நல்ல இயேசு அனுமதிக்கணும். இயேசு அங்க வரணும். அவன் இறங்கினான். ஆண்டவர் இயேசு படகுல ஏறுகிறார். இன்னும் சொல்றேன், அவன் படகை தள்ளி கொண்டு கரையில விட்டான். ஆனா இயேசு படகை கரையில இருந்து எங்க தள்ள சொல்றாரு? உள்ள
தள்ளு. 3ஆம் வசனம் வாசிங்க. கரையிலிருந்து சற்றே தள்ளும்படி. ஆண்டோடைய பிரின்சிபல் பாத்தீங்களா? நமக்கெல்லாம் எப்படின்னா, வேலைக்கு போய் லீவ் போட்டுட்டு சம்பளம் தர மாட்டான், வேலைக்கு கட்டாயம் போயிடணும், அந்த வேலையை செஞ்சிடணும். ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போகிட்டு பரவாயில்ல, ஜெபத்தை கட் பண்ணால் கூட பரவாயில்ல, எதுக்கு போயிட்டு வந்துரு, வேலைக்கு போயிட்டு வந்துருன்னு உங்கள் பிரின்சிபல். நான் சொல்கிறேன், வேலையை நிறுத்தி வச்சுட்டு எங்கே போகணும் நீங்கள்? அவருடைய இதான் பிரின்சிபல். நல்லது எழுதி வச்சுக்கிடுங்க மண்டையில். எனக்கு நிறைய பேருக்கு என்ன பிரின்சிபல்னா, நான் வேலையை நீங்கள் போகணும்னு சொல்ல, இப்போ அங்கே போய் சொல்லி அடி வாங்க போகிறீங்க. ஆனால் பிரின்சிபல் என்ன அப்படின்னா, நீ மகிமைப்படுத்த வேண்டியது யாரை? தேவனை தான். நீ படகுல இருந்து இறங்குற, படகுல இருந்து யார் ஏறுறா? இயேசு. நீ படகை சற்று தள்ளி கொண்டு ஓரத்தில் நிறுத்துற, அவர் சொல்றார் உள்ள தள்ளிட்டு போ அப்படிங்கிறார். அப்படின்னு என்ன அர்த்தம்? கவனிங்கன்னா, the timing of Jesus is different from yours. நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய நேரமும் ஆண்டோடைய நேரம் என்ன உள்ளது? நமக்கு வேலை முடிந்தால் சர்ச்சை, வேலை முடிஞ்சா சர்ச்சை, வேலை இருந்தால் சர்ச்சே கிடையாது, வேலை இருந்தால் ஜெபமே கிடையாது, வேலை இருந்தால் கோயிலே கிடையாது, வேலைக்கு போனால் பாஸ்டர் வந்தா வராத. இதுதான் நம்ம பிரின்சிபல். அப்படிதானே? I am very sorry to tell you this morning, your timing is not God's timing. உங்களுடைய நேரம் யாருடைய நேரம் அல்ல. ஆனா தேவனுடைய நேரத்தை தான் உங்க நேரமா என்ன செஞ்சுக்கிடணும்? நீ ஆபீஸ் 10 மணிக்கு கிளம்பும் போது ஆண்டவர் வர்றான்னா லாக் பண்ணிட்டு உட்காரணும். இப்ப எத்தனை பேருக்கு வயிற்றுச்சல் இருந்தா கவிதையிலே சொல்லுங்க பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம பிரின்சிபலும் அப்படிதானே. இன்னைக்கு பரீட்சை வந்துருச்சு, பரீட்சைக்கு போ, ஜபத்துக்கு போ, இதான் நம்ம சொல்றோம். சொல்லு, அதான் உன் வேலையே, இதான் உன் பிராக்டிஸ். ஆனா ஆண்டவர் அப்படி வேலை செய்யவே எழுதி வச்சுக்கிடுங்க நல்லா. எல்லாரும் நீ நினைக்கிற மாதிரி செய்யற மாதிரி செஞ்சுக்கிட்டு உனக்கு பணத்தையோ காசையோ படகையோ நிரப்பவே மாட்டார். எழுதி வச்சுக்கிடுங்க. யாருடைய டைமிங்ல போய் ஃபிட் ஆகணும்? கை வைத்து ஒப்பு கொடுத்தா சொல்லுங்க, உம்முடைய டைமிங்ல நான் ஃபிட் ஆகணும். ஜெபத்துக்கு வந்துட்டு இங்க இருந்து தின்னது பாதி திக்காத பாதி காப்பி குடிக்காம வேலைக்கு நீ ஓடணும். தேவனுக்கு நீ முதலிடம் கொடுத்து விட்டு, தேவனுக்கு எல்லாவற்றுகளும் முதலிடம் கொடுத்து விட்டு, வேலை அந்த காரியங்கள் எல்லாம் ரெண்டாவது செகண்டரி அப்படின்னு வச்சுட்டு ஓடுனா படகுல என்ன இருக்குதுங்க? திரளான மீன்கள். புரிந்தது என்று நினைக்கிறேன். புரியாமல் இருந்தால் புரிய வைப்பாராக என் தேவன் வாழ்க்கையில. God's timing. They pushed the boat to the shore. Jesus pushed the boat to the sea. புரியும் என்று நினைக்கிறேன். இன்னும் சொல்லட்டுமா? இவர்கள் படகை கரையிலே தள்ளி கொண்டு விட்டார்கள். இயேசு அங்கிருந்து எங்க தள்ள சொல்றாரு? இது யாருடைய வேலை? இப்ப சொல்றேன் உங்ககிட்ட, நீ விசுவாசி, தேவனால் ரட்சிக்கப்பட்டவங்க தானே, ரத்தத்தால் கழுவப்பட்டவங்க தானே, தேவனால் அழைக்கப்பட்டது தானே. உனக்கு கர்த்தர் தான் உன்னை என்ன செய்யணும்? கடல் உன்னை ஆசீர்வதிப்பதில்லை, படகு உன்னை ஆசீர்வதிக்காது. யாருடைய ஆசீர்வதிக்கணும்? கை வைத்து வேலை என்ன ஆசீர்வதிச்சா போதுங்கிறீங்களா? இயேசு ஆசீர்வதிக்கணுமா? வேலை தேவை, வேலையை தேடுகிறோம், வேலை கொடுக்கறது கர்த்தர், வேலையை எல்லாம் செய்கிறார். நான் சொல்றேன், ஊழியக்காரனாகி எங்களுக்கு ஊழியம் செஞ்சு விசிட் பண்ணி எல்லாம் பண்றதை விட எங்களுக்கு அதிகமாக முக்கியம் ஜபந்தான். ஆண்டோடைய பாதத்தில் உட்காந்துருக்கணும், காலையில் போய் பகலில் உட்காந்துருக்கணும், அவர்கிட்ட பேசிட்டு இருக்கணும். இதுதான் ஆண்டவருக்கு ரொம்ப முக்கியம். பாஸ்டர்ஸ் கூட வண்டி எடுத்துகிட்டு சுற்றிக்கிட்டே இருப்பாங்க. உங்கள் பாஸ்டர்லாம் அடிக்கடி வீட்டுக்கெல்லாம் வரமாட்டார், தெரியுமில்ல? இந்த ஊர் சுற்றுறது, விசுவாசிகளை போய் பார்க்கறது, தேவை நேரத்தில் பார்க்க வேண்டியது. ஆனால் அவங்களுக்கு ஊழியக்காரங்களுக்கு என்ன தேவைன்னா, அவங்க யார் கூட இருக்கணும்? இதான் உங்கள் லைஃப்பில் வேலையை விட யாருக்கு முக்கியத்தை கொடுக்கணும்? ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. Our address, Reverend J. James Salaman, Alpha Grace AG Church, number 620, East Coast Road, Pudupatnam, Kalpakkam, 603102.